ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 110 மார்கழியில் பஞ்சபூத சக்தி மஞ்சள் பூஜை. ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். மார்கழி மாத நோன்பினை ஏற்று உத்தம தெய்வ நிலைகளை பூண்டவர்களுள் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ மாணிக்க வாசகர், ஸ்ரீ துர்வாச மகரிஷி ஆகியோர் முக்கியமானவர்கள் ஆவர். அக்காலத்தில் ஒவ்வொரு மார்கழியும் விதவிதமான பூஜை முறைகளை ஏற்று ஏனைய மக்களும் கடைபிடித்து நல்வாழ்வு பெற அருள் புரிந்தவரே ஸ்ரீ துர்வாச மகரிஷி. கலியுகத்திற்கு மிகவும் ஏற்புடையவை இப்பூஜா முறைகளாம். காரணம், இந்த யுகத்தில்தான் பலவிதமான கர்ம வினைகளை சுமந்து பேராசை மற்றும் காம குற்றங்களுக்கு ஆட்பட்டு தீவினை புரிந்து மனித சமுதாயம் அல்லல் படுகிறது. கணவனுடைய தீய பழக்க வழக்கங்கள், தேவையற்ற சினம், குரோதம் போன்றவற்றால் இல்லற பெண்மணி துன்பங்களில் ஆட்படுகின்றனர். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் தீய ஒழுக்கங்களால் கணவனுடைய ஆயுளும் பாதிக்கப்படுவதால் எதிர்கால வாழ்வே பல குடும்பங்களில் கேள்விக்குறியாக உள்ளது. நல்ல விதமாக வாழ்கின்ற குடும்பங்களிலும் நோய், வறுமை, வசதியின்மை, கோர்ட்டு வழக்குகள், உறவு பிரச்சனைகள், திருமண தோஷங்கள் போன்றவற்றால் வாழ்க்கையில் துன்பம் நிலவுகின்றது. அவற்றிற்கு பரிகாரமாகவும் குடும்ப பெண்மணிகள் நல் வாழ்க்கை பெறவும் ஸ்ரீ துர்வாசர் சக்தி மஞ்சள் பூஜை முறையினை அளித்துள்ளார். ஸ்ரீ துர்வாச மகரிஷி எழுந்தருளியுள்ள கோவில்களில் இப்பூஜையை நிறைவேற்றுதல் மிகவும் சிறப்புடையதாகும். பல குடும்ப பெண்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடாக இதனை நிறைவேற்றிட பலன்கள் பல்கி பெருகும். பலர் ஒன்று சேர்ந்து நிறைய மாங்கல்ய சரடுகளையும் கொம்பு மஞ்சளையும் ஒரு பெரிய தட்டில் வைத்து ஸ்ரீ துர்வாச முனிவரின் சன்னதியின் முன் வைத்து ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தை துதித்திட வேண்டும். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகளின் தீர்த்தத்தை மஞ்சள் மாங்கல்ய சரடுகளின் மேல் தெளித்திட வேண்டும். குறிப்பாக யமுனா நதியின் புண்ணிய தீர்த்தத்தை தெளிப்பது மிகவும் விசேஷமானதாகும். பலவிதமான கொடிய தோஷங்களினால்தான் கணவனுக்கு ஆயுள் பங்கமும் திருமணம் கைகூடாமை போன்றவையும் ஏற்படுகின்றன. இக்கொடிய எதிர்ப்பு சக்திகளை தீர்க்க வல்லதே யமுனை புண்ணிய தீர்த்தம் ஆகும். யமுனை நதி தீர்த்தத்தை பெற இயலாவிடில் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கங்கை காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ கிருஷ்ணனின் பாதங்களிலிருந்து அபிஷேக நீரை பெற்று மாங்கல்யத்தின் மேல் தெளித்திட வேண்டும். ஸ்ரீ துர்வாச மகரிஷியை வணங்கி பிரார்த்தித்து திருமண தோஷங்களையும் திருமண வாழ்க்கையில் உள்ள தோஷங்களையும் நீக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தை ஓதியவாறே ஸ்ரீ கிருஷ்ணனை வலம் வருதல் வேண்டும். ஸ்ரீ துர்வாச மகரிஷி இல்லாத கோயில்களில் ஸ்ரீ விநாயகருக்கு, ஸ்ரீ துர்க்கைக்கு அருகம்புல் மாலை சாற்றி பூஜையை தொடங்கிட வேண்டும். ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தை ஓதியவாறே கோயிலை வலம் வருகையில் ஒவ்வொரு கொம்பு மஞ்சளிலும் மாங்கல்ய சரடை சுற்றி வர வேண்டும். மாங்கல்ய சரடு சுற்றப்பட்ட கொம்பு மஞ்சளை தனியே வேறொரு தட்டில் எடுத்து வைத்திட வேண்டும். குறைந்தது 108 கொம்பு மஞ்சளை சுற்றும் வரையில் கோயிலை வலம் வருதல் விசேஷமாகும். இத்தகைய பஞ்சபூத சக்தி மஞ்சள் கோயில் வலம் தனை மார்கழியில் தினந்தோறும் நடத்துதல் அற்புத பலன்களை பெற்றுத்தரும். சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ துர்வாச மகரிஷி ஆசிர்வதித்த, ஸ்ரீ யமுனா தேவி அருள் பாலித்த, ஸ்ரீ கிருஷ்ணனின் திரு அருள் நிறைந்த கொம்பு மஞ்சள்களை தன்னுடைய உறவில் மட்டுமின்றி அறிந்த அறியாத சுமங்கலி பெண்களுக்கு தினமும் அளித்து வர வேண்டும்.
இதனால் குடும்பத்தில் உள்ள தீராத தோஷங்கள் இறை அருளால் தீர வழிகட்டும். ஸ்ரீ பார்வதி தேவியும் இவ்வித மாங்கல்ய பூஜை முறைகளை ஸ்ரீ தூர்வாச முனிவரிடமும் ஸ்ரீ அனுசுயா தேவியிடமும் பெற்று முறையாக பல திருத்தலங்களில் நிறைவேற்றினாள். இப்பூஜையின் மகத்துவம் என்னவெனில், எந்த அளவிற்கு பெண்கள் பிறருடைய மாங்கல்ய சக்திக்காக சுயநலமற்ற பூஜைகளையும் தான தர்மங்களையும் நிறைவேற்றுகின்றார்களோ, அந்த அளவிற்கு பூஜை செய்பவர்களுக்கு மாங்கல்ய சக்தி பல்கி பெருகி கணவனின் நல்லொழுக்கத்துடன் நீண்ட ஆயுளுடன் சிறந்து விளங்குவான். தற்காலத்தில் கணவன் பல்வேறு காரணங்களினால் பணியில் வெளியூர்களில் இருந்திட அவர் தம் குடும்பம் தனித்திருக்கும் நிலையை காண்கிறோம். இதற்கு நிவர்த்தியாக இல்லற பெண்டிர் மேற்கண்ட பஞ்சபூத சக்தி மஞ்சள் பூஜையினை ஜாதி மத பேதமின்றி ஏழை தம்பதியருக்கு நிறைவேற்றி சக்தி மகிம்ன மந்திர சக்தி நிறைந்த கொம்பு மஞ்சளை மாங்கல்ய சரடுடன் அளித்து வர கணவனுடன் குடும்பம் சேர்ந்து இருப்பதற்கான நல் வழிகள் உண்டாகும். திரு அண்ணாமலையில் ஸ்ரீ தூர்வாச மகரிஷி ஆசிரமம் கொண்டிருந்தமையாலும் இத்திருத்தலத்தில் பல மார்கழி மாதங்களில் ஸ்ரீ தூர்வாச மகரிஷி தினமும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பாத பூஜை செய்து வந்தமையாலும் திரு அண்ணாமலையில் பஞ்சபூத சக்தி மஞ்சள் பூஜையை நிறைவேற்றுவதும் மிகவும் சிறப்புடையதாகும். திரு அண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல சிவாலயத்தில் ஸ்ரீ தூர்வாச மகரிஷியின் திருவுருவத்தை ஈஸ்வர சன்னதியின் முதல் பிரகாரத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி எதிரில் தெற்கு பகுதியில் தரிசித்திடலாம். மேலும் ஸ்ரீ தூர்வாச மகரிஷி மார்கழியில் பாத பூஜை செய்து வணங்கிய கண்ணபிரான் ஸ்ரீ கிருஷ்ணனே ஸ்ரீ வேணுகோபாலனாக ஈஸ்வர சன்னதிக்கு பின்புறம் முதல் பிரகாரத்தில் அருள் பாலிப்பதை கண்டு ஆனந்தித்திடலாம். கொம்பு மஞ்சளையும் மாங்கல்ய சரடுகளையும் ஸ்ரீ தூர்வாசரின் திருவடிகளில் சமர்ப்பித்து ஸ்ரீ கிருஷ்ணனை வேணுகோபாலனை வழிபட்டு கிரிவலத்தினை தொடங்கி கிரிவலத்தில் சக்தி மகிமன ஸ்தோத்திரத்தை துதித்தவாறே கொம்பு மஞ்சளில் மாங்கல்ய சரடினை சுற்றிட வேண்டும். இவ்வாறு கிரிவலத்தில் மாங்கல்ய சரடு சுற்றப்பட்ட கொம்பு மஞ்சளை தனியே எடுத்து வைத்து உறவினர்களுக்கு மட்டுமின்றி ஏழை சுமங்கலிகட்கும் தானமாக அளித்திட வேண்டும். குறைந்தது 108 கொம்பு மஞ்சளில் 108 மாங்கல்ய சரடனை சுற்றி தானம் அளிப்பது அற்புத மாங்கல்ய பலத்தை தரும். கணவனுக்கு ஆயுள் பலத்தையும் நல்லொழுக்கத்தையும் பெற்று தரும். கன்னி பெண்களுக்கும் நன்முறையில் திருமணம் கைகூட இறை அருளால் வழி கிட்டும். குரு மங்கள கந்தர்வா இத்தகைய அரிதான ஆன்மீக பொக்கிஷங்களை பல ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள். இத்தகவலை தங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் மார்கழி மாதத்தில் இப்பூஜையினை மேற்கொண்டிட உதவி புரிந்திடுங்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம், டிசம்பர் மாதம், புனித இதழ், 1996ஆம் ஆண்டு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.